என்னை பற்றி என் சகோதர சகோதரிகளுக்கு நான் என்ன தெரிவிக்கிறேன் அப்படின்னாக்க, நான் வந்து ஜோதிடத்தில் பிஹெச்டி பண்ணியிருக்கேன். நான் ஒரு சிறந்த பாடகியும் கூட. கர்நாடிக் மியூசிக், சினி சாங்ஸு, ஸ்லோகா சாங்ஸு எல்லாமே பாடுவேன். அதுபோல் எங்கள் அப்பா சான்ஸ்கிரிட் பண்டிட்டாக இருந்ததுனால நானும் சான்ஸ்கிரிட் பண்டிட்டாக தான் இருக்கேன். சான்ஸ்கிரிட்டில் ஒரு ஸ்லோகம் சொன்னால் அதனுடைய அர்த்தத்தை சொல்கிற அளவுக்கு எனக்கு இப்போ சான்ஸ்கிரிட் அத்துப்படியான ஒரு விஷயம். ராமாயணம், வால்மீகி ராமாயணம், பகவத்கீதை, சுந்தரகாண்டம், அப்புறம் ஸ்ரீமன் நாராயணியம், இது போல் சின்ன சின்ன ஸ்லோகங்கள், பெரிய ஸ்லோகங்கள், தமிழ் ஸ்லோகங்கள், சான்ஸ்கிரிட் ஸ்லோகங்கள் எதுவானாலுமே நான் வந்து யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னாலுமே கூட பதம் பிரித்து நல்ல விளக்கத்தோடு நல்ல ஒரு அந்த ஸ்லோகத்துடைய பொருளோடு சேர்த்து அழகாக நான் சொல்லிக் கொடுப்பேன். நிறைய லேடிஸ் கிளாஸ் எல்லாமே நடத்தின்னு இருக்கேன். குழந்தைகள் கிளாஸ் எல்லாமே நடத்தின்னு இருக்கேன். அப்புறம் கவிதைகள், கட்டுரைகள் இதிலெல்லாம் நான் மகளிர் மாநாட்டிலெல்லாம் கலந்துன்னு நல்ல ப்ரைஸஸ்லாம் வாங்கியிருக்கேன். சமையல் போட்டியில் 2nd ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அதே போல் நான் வந்து நிறைய பேருக்கு ஒரு 20-25 வருஷமாக ஜோதிட பலன்கள்லாம் நான் சொல்லிட்டு வரேன். இந்த ஜோதிடம் வந்து எங்கள் அம்மா எனக்கு போட்ட பிச்சை. குழந்தையிலேருந்தே எனக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தா. அப்புறம் அதுலேயே படித்து நல்லா மெடல்லாம் வாங்கி நிறைய ஜோதிட மாநாட்டிலெல்லாம் பேசியிருக்கேன். ஸ்ரீமதி ராமானுஜனை பற்றின கட்டுரை போட்டியில் 50 பக்கம் எழுதணும். ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே நேராக போய் அங்கேயே அந்த மாதிரி எழுதினத்தில் 1000 பேர் எழுதினான். அந்த 1000 பேர் எழுதினத்தில் நான் வந்து 3வது இடத்தை நான் அடைஞ்சேன். அது தவிர வேறு எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பரிசும் கொடுத்த அந்த ஜியர், அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக அதில் தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி கதை, கட்டுரைகள் எழுதுறது, போட்டிகள், மகளிர் மாநாடு, இந்த மாதிரி பல விதங்களையும் நான் நிறைய பரிசுகள், மாலை மரியாதைகள்லாம் நிறையவே எனக்கு பகவான் கொடுத்துருக்க. குழந்தை குட்டிகளுக்கும் குறைச்சல் இல்லை. ஆத்துக்கார், குழந்தை குட்டிகள், பேரன் பேத்திகள், இப்படி நல்ல ஒரு சந்தோஷமான சம்மதி எல்லோரும் ஒன்றா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கூட்டு குடும்பமான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் எனக்கு கிடச்சிருக்கு. உங்களை மாதிரியான அன்பான சகோதர சகோதரிகள், உங்களுடைய கமெண்ட்ஸுகள், உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்கள், இப்படி பகவான் என்னை வந்து ரொம்ப சந்தோஷமாக நல்ல சக்தியாக என்னை ஆட்சின்னு வர எல்லாம் அதனுடைய பங்கு. தெய்வம் மானுஷர் ரூபேனன்னு சொல்லலாம் இல்லையா, அதனுடைய பங்கெல்லாம் உங்களுக்கு தான். கடவுள் நேரம் வருமா, மனுஷ வடிவத்தில் தானே வரும். அதனால் அது எல்லாமே அதனுடைய பங்கெல்லாம் பொதுமக்களான உங்களுக்கு தான். எல்லாருமே என்னை வந்து ரொம்ப கொண்டாடுற, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை கொஞ்சம் கூச்சமாக தான் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நான் கூச்ச பிராணி. உண்மையிலேயே வீடியோவில் வேணால் இப்போ வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வீடியோ கொடுக்குறேன் வழிய கச்சேரிகள்லாம் பண்ணியிருக்கேன், பண்ணலைன்றது இல்லை. அதனால் கூட நான் கொஞ்சம் கூச்ச பிராணி தான். அதனால் எங்கள் அண்ணா தம்பி எல்லோரும் வந்து எனக்கு கச்சேரி பண்ணுறதுக்கு கூட எங்கள் ஆத்துக்காரர் எல்லோரும் வந்து உட்காண்டா தான் கச்சேரி பண்ணுவேன். அந்த மாதிரிக்கா வந்து கொஞ்சம் கூச்ச பிராணி தான் நான். இப்போ வீடியோ வந்து வீட்டில் தான் கொடுக்கறதுனால நான் கொஞ்சம் சுவாதீனமாக உட்காந்து நல்லா கொடுத்துட்டுருக்கேன் எல்லாத்தையும். அதுபோல் மருத்துவத்திலையும் சித்த மருத்துவமும் ஓரளவு படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கவிதை, கட்டுரை, போட்டிகள் இதெல்லாமே எனக்கு நிறையவே தெரியும். உங்களை மாதிரியான நல்ல அன்பான சகோதர சகோதரிகள் எனக்கு எக்கச்சக்கமாக இருக்கா அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாரையுமே உங்கள் யாரையுமே நான் கண்ணால் பார்த்தது கிடையாது. இருந்தாலுமே கூட அவங்க எல்லாருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து என்னை முன்னாடி கொண்டு வந்துட்டுருக்கிற மதிப்பு உங்களுக்கு தான். அதனால் எந்த கலைஞர்களுமே எவ்வளோ திறமை இருந்தாலுமே பொதுமக்களினுடைய அந்த ஒரு பாராட்டும் அந்த ஒரு ஆதரவு இல்லாமல் அவள் வந்து
ஒன்றும் வசதியாக வர முடியாது. அதனால் எல்லா பெருமையும் உங்களுக்கு தான். அதனால் நீங்கள் வந்து வயசானவளாக இருக்கேனேன்னு நினைக்க வேண்டாம். வயசு எல்லாருக்கும் தானே ஆகிறது. நான் இது வந்து ஒரு 42 வயசுலேருந்தே நான் ஜோதிடம் சொல்கிறது, ஸ்லோகா கிளாஸ் நடத்துறது, லேடிஸ் கிளாஸ் நடத்துறது, குழந்தைகள் கிளாஸ் நடத்துறது, பகவத்கீதை சாண்டிங் குழந்தைகளெல்லாம் அனுப்புறது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பல ஸ்கூல்ஸ்லாம் கூட நான் ஸ்லோகா டீச்சராக, சான்ஸ்கிரிட் டீச்சராக அந்த மாதிரிலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓரியன்ட் ஹை ஸ்கூலில் தான் நான் படித்தேன். நான் படித்த வருஷம்தான் எங்கள் ஸ்கூலுக்கு ஷுவர் கோப்பை கிடச்சிது. ஷுவர் கோப்பை என்ன விசேஷம் அப்படின்னாக்க 3 வருஷமாகவும் 100% எடுத்தவாளுக்கு தான் அந்த ஷுவர் கோப்பை கிடைக்கும். நான் படிச்சிருந்தது 2வது வருஷம். அந்த வருஷமும் ஷுவர் கோப்பை கிடச்சிது. ஏன்னா நாங்கள் 100% ஸ்கூலுடைய பர்சன்டேஜ் வந்தது. அதுபோல் இந்த திவ்ய பிரபந்தங்கள் 4000 திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் ஒரு வருஷங்களே நான் குழந்தையர்கிட்டயே முதல் பரிசையே வாங்கிட்டு வருவேன். அந்த பாட்டு ப்ரைஸு அந்த மாதிரி எல்லாத்துலேயும். அதுபோல் மகளிர் மாநாட்டிலையும் நான் போய் சின்னஞ்சிறுக்கிளியே கண்ணம்மா பாட்டு பாடி 2nd ப்ரைஸ் வாங்கி வந்தேன். புதிர் போட்டியில் முதல் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரிலாம் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். எதுக்கு என்னை பற்றியே இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். என்னை பற்றியும் கொஞ்சம் நானே சொல்லிட்டு தானே உங்களுக்கு தெரியும். அதுக்கோசரம் சொல்லிட்டு நிறைய எனக்கு இதிலெல்லாம் எந்த கர்வமும் எந்த ஒரு நமக்கு தான் தெரியும் அப்படின்ற எண்ணமும் சத்தியமாக கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா எங்கள் ஆத்துக்காரில் என்னை அந்த மாதிரிலாம் வளர்க்கலை. எங்கள் அம்மா எப்போது நாடெங்கும் வாழ கேடு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்வாள். எங்கள் அப்பா எப்போது லோக்கா சமஸ்தா சிக்கினோ பவந்து அதே சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவார். இப்போ இல்லை, அவள்லாம் 90 வயசு வரைக்கும் இருந்துட்டு அவள் ஆசீர்வாதத்தில் தான் போயின்ட்டுருக்கு. அவளை இப்போ இல்லாட்டாலும் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணிகிட்டுருக்கா. அதனால தான் இந்த மாதிரி ஒரு சகோதரிகளெல்லாம் அவங்கள மாதிரி என்னால் அடைய முடியாது, பெற முடியாது. எனக்கே 6 சகோதரிகள் இருக்கா. 3 சகோதரிகள் இருக்கா எனக்கு. நான் 5வது பிறப்பு. அதனால் நீங்கள்லாம் பாட்டு கற்றுக்கணும், ஸ்லோகம் கற்றுக்கணும், ஜோதிடத்தில் ஏதாவது சொல்லி கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கற்றுக்கலாம். நான் இதுலேயும் ஸ்லோகங்கள், அபிராமி அந்தாதி இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குறேன். தெரியாதவ கற்றுக்கோங்க, தெரிஞ்சவ கேட்டு சந்தோஷப்பட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.